கர்த்தருக்குள் இருந்தா அவரை எப்படி உயர்த்துவது, அவருடைய சாம்ராஜ்யத்தை எப்படி கட்டுவது, அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை எப்படி செய்வது என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருக்கு வெளியே இருக்கிறோமா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிலிப்பியர் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க. அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இப்படி துவங்குகிறது, கர்த்தருக்குள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். அவருடைய சமூகத்துக்குள் இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறோம். உள்ளே இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ஒரே சிந்தை காணப்பட வேண்டும். இன்றைக்கு பலருக்கும் பலவிதமான சிந்தனைகள். நம்முடைய சாம்ராஜ்யத்தை, நம்முடைய சபையை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய காரியத்தை எப்படியெல்லாம் மேல கொண்டு போக வேண்டும் என்று பலவிதமான சிந்தனைகளுக்குள், திட்டங்களுக்குள் கடந்து போவதற்கு காரணம் கர்த்தருக்கு வெளியே இருப்பதுனாலதான், அவரை நமக்குள்ளே வைத்துக் கொள்ளாததுனாலதான். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தருக்கு வெளியே இருக்கிறோமா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா? உள்ளே இருந்தால் வேற்றுமைகளை எல்லாம் களைந்து ஒற்றுமையாக ஒரே சிந்தையோடு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்போம், வாருங்கள் என்று இணைகிறவர்களாக இருப்போம். ஆகவே கர்த்தருக்குள் இருப்போம், ஒரே சிந்தையாய் இருப்போம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you.